கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தரப்படி தந்த கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க பொறுப்பாதங்களை மொத்தம் பெற்று பணிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட சிறு பிள்ளைகளுக்கான ஊழியத்தில் ஆமென். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்பொழுது ஆமென், நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அழகாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கெட்டு போகிறது ஒரே காரணம் இச்சையினால் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வாலிப வயதில் போயிட்டு சில பேர் நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் எப்படியோ அவங்க ரட்சிக்கப்பட்ட காரியத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டர் சந்தித்தார், ஒரு சபைக்கு போனேன், ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விதமாக ரட்சிக்கப்பட்டு அடிபட்டு போய் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி வாலிப வயசில் போய் ஆண்டவர் அதுக்கப்புறமா தெரிஞ்சு அப்படி வர்றதுக்கு முன்னாடி ஆமென் க்ளோரி, தாயின் கருவிலிருந்தே வெளிவந்த நாள்லேருந்து சின்ன பிள்ளைகளிலிருந்து தேவனுடைய கட்டளைகளை அறிந்து அந்த பிள்ளைகள் இருக்குமானால், நன்மை தீமை இன்னதென்று அறிந்து ஞானத்தோடு கூட நீதியிலே வாழுமானால், எந்த ஒரு பொல்லாப்புக்கும் அவன் சத்துரு அவன் கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதை சூழ்ந்து கொள்ளாதபடி பாதுகாப்பா. ஏனென்றால் அந்த கர்த்தரை அறிகிற அறிவில வளர்க்கப்பட வேண்டும் பிள்ளைகள். இன்னைக்கு இச்சை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக மாறுபடும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு மாதிரி பாவம் செஞ்சுருவாங்க. ஒருத்தர் செஞ்ச மாதிரி இன்னும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு சூழ்நிலை தான் காரணம். ஆனால் பேஸ் என்னன்னு பார்த்தா இச்சை, அது ஒன்று மட்டும்தான். அதுதான் விகாரம் எடுக்கும், விஸ்வரூபம் எடுக்கும். ஜோடி இந்த இச்சைங்கிறது யாருக்கு வரும்? எல்லாருக்குமே வரும். ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அம்மா அப்பா பாருங்களேன், அவங்க பிள்ளைக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி 4 பிள்ளைங்க சொல்லிட்டு அது அசிங்கம். அவங்க பிள்ளைங்க மட்டும் பத்திரமா நடக்கிறோம், நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருவோம். மற்ற பிள்ளைகள்லாம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க? தேவன் தான் சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு சிறுமை. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த இச்சை என்பது என்ன? ஹல்லேலூயா. இச்சையினுடைய அர்த்தம் என்ன? யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 10வது வசனமும் ஆண்டவர் சொல்றார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. அவருடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. அவருடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய இறுதியும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதலும் இச்சையாதிருப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டை இச்சையாதிருப்பாங்க. என் வீட்டை அப்ப நான் இச்சிக்கலாமா? அது தப்பு இல்லை. ஹல்லேலூயா. என் மாம்சத்தை நானே இச்சிக்கலாமா? அது தப்பு இல்லை. பின்னுடைய வீட்டு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பின்னுடைய மனைவி தான் சொல்லியிருக்கிறாரு, பின்னுடைய வேலைக்காரி தான் சொல்லியிருக்கிறாரு, பின்னுடைய இறுதி கழுதியும் குப்பையும் கூட தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் இச்சிக்கிறது, என் குடும்பத்தில் இருக்கிறது, என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நான் இச்சிக்கலாம். அப்படியா? ஆண்டவர் இந்த ஒரு கட்டளை தானே ஆண்டவர் சொல்றாரு, இச்சையாது இருப்பாயாக. அப்போ அந்த இச்சைங்கிறது எங்கிருந்து வருது? அப்போ எனக்கு மட்டும் இச்சிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதா? மற்றதை எதையும் நான் இச்சிக்கல. மற்ற வீட்டையோ, மற்ற பெண்களையோ, மற்ற பொருளையோ, மாம்சத்தையோ நான் இச்சிக்கல. ஆனால் இச்சை எனக்குள்ள இருக்குதா? ஹல்லேலூயா. இந்த இச்சை எனக்குள்ள சரியானது தானா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர், நீ இச்சிப்பா, உன்னுடையதை இச்சிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா? பிறனுடையதை நான் இச்சிக்கல. ஆனால் என்னுடையதை நான் இச்சிக்கிறதுனா தவறு இல்லை. அதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அதனால அது இச்சையில பேர்லே வர்றது கிடையாது. ஹல்லேலூயா. இச்சையாதிருப்பாயாக, இச்சகம் பேசாதிருப்பாயாக அப்படின்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்துல இருக்குது. இச்சை என்கிற வார்த்தை 88 தடவை வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 88 தடவை இச்சை இச்சை இச்சை, இச்சகம் செய்யாதிருப்பாய், இச்சகம் பேசாதிருப்பாய், இச்சையாதிருப்பாய், இப்படிப்பட்ட வார்த்தைகள் 88 தடவை வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்ப இச்சைங்கிறத வார்த்தை பிறனுடைய பொருளையோ மாம்சத்தையோ பிறனுடையது தான் இன்னைக்கு தேவச்சனம் இச்சை என்ன அப்படி சொல்லுவார். அப்ப எனக்குள்ள இருக்குது இச்சை இல்லையா? அப்ப நான் இச்சிக்கிறதே இல்லையா? அப்ப இச்சைனா மற்றவங்க தான், அதுதான் பார்த்து இது அப்படி இச்சிக்கிறதா நான் இச்சையா? அப்போ இச்சைங்கிறது எனக்குள்ள இல்லையா? தேவ ஜனத்துக்குள்ள இல்லையா? தேவன் தெரிந்து கொள்ள இடத்துல இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் இந்த அர்த்தத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க? பிறனுடையதை
அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டளைலாம் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு அர்த்தம் மட்டும் நல்லா தெரியுது, பெருனுடையது தான், ஆனால் நம்முடையது எது வேணாலும் வச்சுக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல தேவனாகி கர்த்தர் சொல்றாரு 28வது வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா. உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்கூல்ல பாருங்க, பக்கத்துல இருக்கிற சின்ன பிள்ளைகளோட பேசுது, தொடுது, கேன்டீன் போகுது. இந்த வயசுலயே அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு அந்த பிள்ளைங்க வாழ முடியாது. அம்மா அப்பா உட்காந்து சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? இது தப்பு இல்லை, சின்ன பிள்ளைங்க அப்படின்னு இருந்துடாதீங்க. ஏன்னா இச்சைங்கிறது வயசெல்லாம் கிடையாது. வயதானாலும் சரி, தள்ளாத கிழவனா இருந்தாலும் சரி, கிழவியா இருந்தாலும் இச்சைங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும். அது வயசாகிட்டு அது அப்படியே தானா போயிடலாம் கிடையாது. இது குழந்தையா இருந்தால் அதுக்குள்ள இல்லைன்னு நீங்களே நானும் நினச்சிக்கலாம். இச்சைங்கிறது பிறந்த வெளியே கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களோட ரத்தத்திலும் அது இருக்குங்கிறத சத்தியத்தை நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். நம்மளே ஏமாத்தி, ஐயோ நமக்குள்ள இச்சை இல்லை, இன்னும் பேசாகல, வயசுக்கு வரல, அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. இச்சைங்கிறது ஒரு பிசாசு, அது வேசித்தன ஆவி. அல்லேலூயா. அசுத்தமான எண்ணங்களையும் கிரியைகளையும் கொடுக்குற எண்ணங்களை கொடுக்குற அந்த பொல்லாத ஆவி. அந்த ஆவி யாரு, இச்சைனா என்ன அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணு ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு ஆண் விபச்சாரம் செஞ்சா அடிச்சு கொன்னே போட்டுருவாங்க. அப்பவே தீர்ப்பு. இப்போ அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், தேசம் எவ்வளோ சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். அப்போ பழைய ஏற்பாடு நம்ம எவ்வளோ நேசிக்கணும். ஆண்டவர் பாருங்களேன், அப்போ உடனே ஸ்பாட்ல அவுட்டு, எல்லாரும் சாட்சி நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், உயிர் வாழவே முடியாது, அடிச்சு கொண்டுடுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பழைய ஏற்பாடு மாதிரி ஒரு நீதி நியாய தீர்ப்பு இங்க இருந்துச்சுன்னா தேசம் அழகா இருக்கும், சமாதானமா இருக்கும், இல்ல? ஆமே. ஆனா இங்க ஸ்ட்ரெயிட்டா மரண தண்டனை தான். புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், ஒரு இச்சையோடு பார்க்கலாம் அவளுடைய தன் விதத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. ஏன் ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு? பழைய ஏற்பாடுல மரண தண்டனை கொடுத்தாரு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இச்சையோடு கூட பார்க்கிற உன் இருதயத்துல. அப்போ ஆண்டவர் சரீரத்துல மரண தண்டனை கொடுக்குறதுன்னா ஒரு லாபமும் இல்லை. உன் ஆத்துமா அங்க என்ன பண்ணுது? இச்சையினால உன் சரீரத்தை எழுப்பப்படுகிற அந்த உணர்ச்சிகளை, சிந்தையில எழுப்பப்படுகிற அந்த எண்ணங்கள், அருவருப்பு, அசுத்தங்கள், அது ஒவ்வொரு மனுஷனும் உணர்வு. அதே கரண்ட் ஷாக் அடிச்சா அந்த உணர்வு தெரியும்ல, அது போலதான் இந்த இச்சைங்கிறதான உணர்வு முதலாவது அது என்ன செய்யுமா? அமீன். உணர்ச்சி தூண்டி அது சரீரத்துல போய் என்ன பண்ணோம்? சாகடிச்சிடும், மரணத்துக்குரிய கிரியைகளை செஞ்சு முடிச்சிடும். அல்லேலூயா. இதுதான் இச்சை. இப்போ பாருங்களேன், இங்க வெளியே போகவே தேவையில்லை. இப்போ புக்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஃபோன் இருக்குது, அல்லேலூயா, சினிமா இருக்குது. இப்போ தியேட்டர்லாம் யாரும் போக தேவையில்லை. அழகா ஒரு நல்ல பேக்கெட் சைஸ்ல ஒரு ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். அல்லேலூயா. நான் படிக்கிறேன் ஆன்லைன் கிளாஸு, கிளாஸ் நடக்கிறது யாருமே அட்டன் பண்ணுறது இல்லை. இங்கே வேற எங்கேயும் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளோ காலம் தான் நம்ம பிள்ளைங்க பக்கத்தில் உட்காந்துருக்க முடியும்? என் பிள்ளை பார்க்காது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்களா இருந்தால் ஓரளவுக்கு சத்தியத்தை தெரிஞ்சு அது ஓரளவுக்கு ஆண்டவர் பார்க்குறாரு, அம்மா அப்பா பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் எல்லா பிள்ளைங்களும் சுத்தமாக இருக்குமா? இருக்காது. இப்போ ஒரு ஃபோன் கொடுத்தாலும் எல்லாமே வந்துருக்கு, எல்லாம் டோட்டலாக எங்கேயுமே தேடி போக தேவையில்லை, அது ஒன்றே போதும். நம்மளே ஏமாத்தி கொள்ளாதபடி இச்சைனா என்ன? பிறனுடைய வீட்டை இச்சையாவது இருப்பாங்க. பிறன் மற்றவங்க தான் எல்லாம் பார்த்தா இச்சை. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த இச்சை எங்கிருந்து வந்துச்சு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும், புசிப்புக்கு நல்லதுன்னு சொல்றா, பார்வைக்கு இன்பம் சொல்றா, புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க அவளுக்கு. அப்ப இந்த இச்சை அவள் விரும்பினாள். அல்லேலூயா. சாப்பிடணும், விருட்சமா இருக்கிறது என்று கண்ணுலதான் முதல்ல இந்த இச்சை கிரியை செய்யறதுக்கு பிரதானமான
சரீரத்தில் அவயம் இரு தெரியுங்களா? எல்லாமே பிரதானமானதான். ஆனா மெயின் எதுனா கண்ணு தான். அந்த கண்ணு தான் கரெக்டா கீப் பண்ணும். ஹல்லேலூயா. அந்த கண்ணு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா, கண்ணுக்கு கண்ணு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்து கையும் காலும் நிற்காது. கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். சரி, ஓகே. இங்க இச்சிக்கப்படத்தக்க புருஷனும் கனி எடுத்து 2 பேரும் மனைவியும் புருஷன் ஒய்ஃப் மனைவி 2 பேரும் சாப்பிட்டாங்க. இது தப்பு இல்லையா? அங்க கட்டளையை கொடுக்கிறார் ஆண்டவர், பிறருடைய வீட்டை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனா எழுதி எழுதி ஆண்டவர் பிட்டு பிட்டு கொடுக்குறாரு. இங்க யார் செஞ்சிருக்கிறாங்க? புறஜாதியார் செஞ்சாங்களா? ஏதேன் தோட்டத்துல தேவ ஜனத்துக்கு தேவன் சொல்றார் பிறனுடையது. ஏன் தெரியுமா? எண்ணம் சர்பத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீ தோட்டத்திலேயே உட்காந்து என்ன பண்ண? சர்பத்தையே நீ பார்த்து பார்த்து என்ன பண்ண? நீ இச்சிட்டு உட்காந்துட்டு இருந்த. அண்ணா புட்டு புட்டு எழுதிருக்கிறாரு. இதே செய்வனே நீ விபச்சாரம் செய்வ, அடுத்து பிறருடைய வீடு, மனைவி, கழுத, எழுத, அவன் லோடி எல்லாத்தையும் நீ இச்சிப்ப, குப்பையை கூட நீ இச்சிப்ப. அதான் பிறனுடையதை பிரிச்சு பிரிச்சு காமிக்கிறாங்க. அங்க தோட்டத்துல செஞ்சது யாரு? 7 பலத்த ஜாதியா, கானானியரா, ஏத்தியரா, கிர்காசியரா, 7 ஜாதிலாம் அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்தது. இன்னைக்கு தேவஜனம் சொல்லுது, என்ன சொல்றாங்க? பிறனுடையதை. அப்ப எனக்குள்ள வருகிற இச்சை அது இச்சை இல்லையோ? வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் முழுசு வாசிச்சு பாருங்களேன். பாவத்தின் சம்பளம் மரணம். இங்க யாரு ஈச்சிக்கப்படத்தக்கது இருக்குது கண்டது? புறஜாதியாரில் இருக்கிற ஒரு பெண்ணா? புறஜாதியாரில் இருக்கிற பெண்ணா இந்த பழத்தை பார்த்து இச்சித்தா? முதல்ல நாம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவர்கள, நான் தான் ஆண்டவரே, நான் இச்சித்தேன். அல்லேலூயா. அவ ஏன் சொல்ற பாருங்க, சர்ப்பம் என்னை வஞ்சிச்சு. இதான் மனத்தாழ்மை. தவறு செஞ்சிடலாம், சாப்பிட்டுடலாம், புசிச்சிடலாம், நான் பார்த்தேன், இச்சித்தேன், அழகா இருந்துச்சு, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தொட்டுட்டேன், பறித்தேன், புசித்தேன் ஆண்டவரே, ஆனா என்னை வஞ்சிச்சது சர்ப்பம் அப்படின்னு ஆண்டவர் முன்னாடி அழகா தன்னை தாழ்த்தி சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்ப இங்க யார் தப்பு பண்ணது? தேவன் தன்னுடைய சொந்த கைகளினால், உள்ளங்கைகளினாலே ஆதாமையும் ஏவாளையும் அவர் உருவாக்கினார். யார் இங்கு இச்சையை கொண்டு வந்தது? யார் இச்சையில விழுந்து போனது? தேவன் தெரிந்து கொள்ள, தேவன் உருவாக்கின பிள்ளைகள் 2 பேரும் இப்ப பாவத்தை செஞ்சிருக்காங்க. இந்த இவர்களுக்குள்ளாக உருவான அந்த இச்சை இச்சிக்கப்படத்தக்கதா இருக்குது. அதை பார்த்து கண்களினால் அதை பார்த்து அதை இச்சிக்கும்படியாய் யார் ஆசையை தூண்டினார்? யார் இச்சையை இச்சிக்கப்படத்தக்கதாய் அவன் பேசினான்? அது பின்னாடி சைலண்டா அவன் மறைஞ்சிருக்கிறான். இங்க ஆதாம் ஏவாள் தான் சொல்றோம், ஆனா சர்ப்பத்தை மறைச்சு பேசி இந்த இச்சைய, இது எனக்கு இது இச்சை இல்ல, இது அவங்களுக்கு இச்சை, பிறனையே தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம இச்சிக்கலாம், நம்ம மாம்சத்தை இச்சிக்கலாம், பிறனுடைய மாம்சத்தை தான் இச்சிக்க கூடாது. நீ பிறனுடைய மாம்சத்தையும் இச்சிப்ப, அவனுடைய மாம்சத்தை இச்சிப்பதான் ஆண்டவர் பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்கிறாரு. மனத்தாழ்மை உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்யணுமா? சத்தியத்தை அறிஞ்சு நம்முடைய லக்கு பரலோகத்தை நோக்கி இருக்கணும், பரிசுத்தத்தை நோக்கி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்நாட்கள்ல முன்னேற கத்துக்கணும். இந்த இச்சை புறஜாதியருக்கோ தேவ ஜனத்துக்கோ பிரிச்சு பிரிச்சு பிரிச்சுலாம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரி, இன்னைக்கு பிறக்க போகிற பிள்ளைங்க இருந்தாலும் சரி, இச்சைங்கிறது பிளட்ல கலந்தா இருக்கும். வெளி வரும்போது இது பரிசுத்தமாய் பிறந்த பிள்ளைகள் அல்ல, அது பரிசுத்தமாய் பிறந்த பிள்ளைக்குள்ள தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருந்தாலும் சரி. அவன் சிம்சோன் தேவன் சொல்லி பிறந்த பிள்ளைதான். அவனை பாருங்க, சாதாரண மனுஷனுக்குள்ள இருக்கிற இச்சையை காட்டில் அவனை எவ்வளவு கேவலமா அருவருக்கத்தக்க விபச்சாரம் செய்திருக்க. ஏன்? அவன் பிளட்ல இல்ல, இச்சை எல்லாருக்குள்ளயும் உண்டு. அது எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு புறஜாதியர்களுக்குன்னு இச்சை, அவங்க இச்சையான வாழ்க்கை வாழ்றவங்க. எனக்கு தெரிஞ்சு புறஜாதியரை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் தான் அவன் இச்சையில வாழ்றவங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆமென். இங்க யாரையும் ஆண்டு பிரிச்சு பிரிச்சு காமிக்கல. இதுக்கு பின்னாடி ஒருத்த இந்த இச்சையை கொண்டு வந்த யாரும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கண் தெளிவிக்கப்படும். அல்லேலூயா. அங்க பாருங்களேன், ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது.
இது வரைக்கும் அவன் குருடாக போயிட்டு இருந்தா வனாந்தரத்துல, குருடியாக இருந்தா. இப்பதான் அவளுக்கு கண் திறக்கப்பட்டது. அப்ப நம்ம கண்ணு திறக்கப்படும்னா சத்தியத்துல இருக்கிறத உண்மையை அப்படியே ஏற்றுக்கொண்டு, இது எனக்கு ரொம்ப தேவைப்பா அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அவங்கவுங்க கிறிஸ்துவோட வாழ்க்கையில முன்னேற கற்றுக்கொள்ளணும். இல்லை இப்படிலாம் இல்லைன்னா இது அப்படி இருக்குங்க. நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம், நம்ம சந்ததி இந்த பூமியில நிற்கணும்னா, பரலோகத்துல வரணும்னா, இந்த இச்சையை ஆமென் க்ளோரி மேற்கொள்கிற ஆமென் அறிந்து கொள்கிற சத்தியத்தை நாம் விரும்ப வேண்டும். அப்ப இந்த இச்சைங்கிறது எங்கிருந்து வந்தது? ஆமென் சர்ப்பம் என்கிற அந்த மிருகத்தின் வழியாய் வந்தது. அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு, மரம் மேலெல்லாம் நல்லா இருக்குது, இலை நல்லா இருக்குது, ஆமென் கனி நல்லா இருக்குது, அழகா இருக்கு, நல்லா வளர்ந்துருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லாம அடியில் இருக்கிற வேறு யாரு, உள்ள ஒருத்த அடியில் இருக்கிற மண்ணுக்குள்ள சர்ப்பம் இருக்குது. அது அவனுடைய மண்ணு. அந்த நம்ம நிக்கிறோமே அந்த மண்ணுல என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது, இச்சை இருக்குது. அப்ப அவன் என்ன பண்ணான்? ஒரே நாள் நல்ல காரியமா பேசி 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 ஏவாள் அப்படியே மயக்கி, ஆமா சொல்ற வரைக்கும் வசியப்படுத்தி வசீகரமா ஓகேன்னு சொல்ற வரைக்கும் என்ன பண்றான்? டெய்லி பேசிட்டு இருக்கான். இப்போ ஒரே ஒரு வார்த்தை, நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாலே பட்டன் முடிஞ்சிச்சு. அப்ப சர்ப்பம் எந்த அளவுக்கு பேசி 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 பேசுகிறவனா தானே அவன் தான், மற்ற மிருகெல்லாம் பேச முடியாது. அப்ப அந்த சர்ப்பம் பேசி பேசி ஏவாளுக்குள்ளாக இச்சிகமான வார்த்தைகளை பேசி பேசி வசீகரித்தான். தந்திரம் உள்ளவனாய் ஒரு பெண்ணை எப்படிலாம் வசீகரித்து பேசணும்னு சொல்லவா வேணும்? அல்லேலூயா. நீ அழகா இருக்குன்னு சொன்னாலே போதும், அது ஒரே ஒரு வார்த்தை போதும். அப்ப அந்த சர்ப்பம் எப்படி பேசியிருப்பான்? அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? சங்கீதத்துல சொல்லியிருக்கிறேன், வெண்ணையிலும் விருதுவானவைகள். அப்ப நான் எப்படி பேசியிருப்பான்? அல்லேலூயா. அப்ப அவனுக்கு நோக்கமும் அவனுக்கு திட்டமும் உணர்ந்து தேவ சந்ததி பரிசுத்தமான சந்ததின்னு வரக்கூடாதுன்னு, நான் இருந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தான் என்ன செஞ்சான்? கெடுத்து போட்டான். ஏவாளுடைய கர்ப்பத்தை அழிக்கணும், ஏவ சந்ததி மாம்ச சந்ததி தான் வரணும்னு சொல்லி அவன் அவனை அழித்தான். அவனை வித்து அவன் முதலாவது ஏவாளுடைய அவன் கர்ப்பத்துக்குள்ளாக போய் காயினை பெற்றெடுத்தான். அல்லேலூயா. அப்ப அந்த இச்சை யாரால வந்தது? சர்ப்பம் என்கிற மிருகத்தினால ஏவாளுடைய ரத்தத்துக்குள்ளாக புகுந்தது. அப்ப ஏவாள் கர்ப்பம் தெரிஞ்சாலும் சரி, இதுக்கு மேல ஆதாமோட சேர்ந்தாலும் சரி, ஆபிரகாம் சாராளோடு சேர்ந்து பெற்றெடுத்தாலும் சரி, அவர்கள் பிறக்க போகிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவங்க ரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது? இச்சை இருக்குது. ஐயோ எனக்குள்ள இச்சை இல்லை. ஆமென். இப்போ ஊழியம் செய்யறவங்களா இருக்கிறாங்க, ஊழியக்காரா இருக்கிறாங்க, விசுவாசியா இருக்கிறாங்க, தேவ ஜனமா இருக்கிறாங்க, பக்தி உள்ளவர்களா, இவங்களுக்குள்ள இச்சை இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கு. இச்சை அவங்க நோக்கி வரும். ஆனா அவங்க என்ன செய்வாங்க? கூடு கட்ட மாட்டாங்க, இருதயத்துல வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே தாக்கி அப்படியே ரிட்டர்ன் போயிடும். ஒரு செகண்ட்ல அப்படியே புறப்பட்டு போயிடும். இப்படி அது உள்ள அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே லாக் ஆகி சமயம் வரும்பொழுது எடுத்து அப்படியே கட்டலாம், வீடு கட்டலாம், கூடு கட்டலாம், அப்படியே இருக்கு, தங்காது. ஒரு செகண்ட்ல அப்படி மோதி அப்படியே தூரம் போயிடும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளாக ஃபுல்லா நம்பி இருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அது வந்தாலும் அது தானே ரிட்டர்ன் அடிச்சு மோதி பின்னாடிதான் போடும், உள்ள வரவே வராது. ஏன்னா தேவனுடைய அவருடைய நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதுனால அந்த இச்சையை மேற்கொள்ளுகிற வல்லமை நமக்குள்ள ரத்தத்துல இருக்குது. அதுதான். அப்ப நம்ம அந்த இச்சை நம்ம மேல தாக்கும் பொழுது, அது நம்ம எதிர்கொள்ளும் போதுதான் ஒரு மனுஷன் ஆவினாலே பிறக்கப்படுகிறான். அப்ப அது கீழ்ப்படியும் பொழுது அவன் மாம்சம் உள்ளவனாய் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அந்த இச்சைங்கிறது புறஜாதியார் பார்த்து புறஜாதியுடைய மாம்சத்தை, அவங்க பொருள், அவங்க வீட்டை, பிறனுடையதை. அப்ப பிறனுடையதைன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மிருகத்தினுடையதை, சர்ப்பத்தின் மூலமாய் வந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இம்மூன்றில அது அவனுடையது. ஆமென் க்ளோரி. பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான், இதனால் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அப்படின்னு எழுதப்பட்ட பிறகு இப்ப எனக்கு ஆசையா இருக்குது. அப்ப இந்த இச்சை எங்கிருந்து வருது? பிசாசினால் உண்டாகுது.
நம்ம தான் கிளென்ஸ் பண்ணிக்கணும். அப்ப தேவனால் வந்தது அல்ல. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இது எனக்குரியதை நான் இச்சிக்கலாம், எனக்குரியது. நான் மற்ற வீட்டையா, மற்ற மனைவியா நான் இச்சிக்கிறேன், மற்ற பொருளையா நான் இச்சிக்கிறேன்? இல்லை. அல்லேலூயா. இச்சை என்பது நம்ம ரத்தத்துல இருக்குது. அங்கே இன்னைக்கு பாருங்க, அன்றைக்கு தோட்டத்துல ஏவாள் நிர்வாணிகளா இருந்தும் அவர் வெட்கப்படாது இருந்தார்கள். ட்ரெஸ் எல்லாம் 2 பேருமே போடல, வெட்கம் என்பது தெரியாது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ பெண்கள் அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுட்டு இச்சையை தூண்டி விடுகிறார்கள். எல்லா பிள்ளைகளுக்குள்ளாக, பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இச்சை உண்டு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டு. அதை தூண்டி, உணர்ச்சி தூண்டி விடுகிற அளவுக்கு பெண் பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க இருக்கக்கூடாது. நான் பாட்டு என் உடம்பு, என் சரீரம், நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு போறேன்னா அல்லேலூயா, போட்டுட்டு போலாம், போட்டுட்டு போ. ஆனா நீ மற்றவங்களை உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அவன் பாவத்தை செய்கிற அளவுக்கு நீ ஒரு காரணமா இருந்தாயானால், எத்தனை பேரை உணர்ச்சிகளை தூண்டி அவர்களை பாவத்தை பிள்ளைகளை நீ விழ வைத்திருப்பான அந்த தண்டனை உனக்கு மிகவும் கொடிய வேதனை தேவனுடைய கரத்திலிருந்து வரும். அல்லேலூயா. ஒரு 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 மனுஷன் கொலை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கொலை செஞ்சுட்ட பிறகு, ஐயோ ஏதோ ஒரு ஆத்திரத்துல நான் கொலை செஞ்சுட்டேன், என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவரே ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம நான் பண்ணிட்டேன், ஏதோ ஆத்திரத்துல நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஏதோ அழுது உண்மையாவே அவன் மன்னிப்பு கேட்கிறான். பரலோக ராஜ்யத்துல தேவன் என்ன பண்ணுவாரு, நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவான். ஏன்னா அவர் தேவன், மன்னிப்பு கேட்கிறார், மன்னிச்சிட்டாரு. ஆனால் அவன் செய்த தவறுக்கு அவன் மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. இந்த உலகத்துல என்ன செய்வார், தண்டனை கிடைச்சுதான் ஆகும். நியாயத்திற்கு அபராதம் கொடுத்துதான் ஆவாங்க, தண்டனை கொடுத்துதான் ஆவாங்க. அப்போ செய்யற பாவத்துக்கு தண்டனை நிச்சயமா இந்த பூமியில யாரா இருந்தாலும் சரி கிடைச்சுதான் ஆகும். ரத்தம் சிந்திதல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப நான் கிறிஸ்தவ பண்ணு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ் அரைமுறையா போட்டுட்டு நான் போவேன், நான் அழகா போவேன்னா அல்லேலூயா, இது நிமித்தமாய் மற்ற ஆண் பிள்ளைகளுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவர்கள் இடரல் அடைவு செய்கிற பாவத்தை முழுவதுமாய் யார் சுமக்கிற? யார் தூண்டிவிட்டு? அந்த பெண்ணு தான் சுமக்கிற. தண்டனை அவளுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவ பெண்ணா இருந்தா அடக்கமுடையவர்களாய், ஆமென், நடை உடை எல்லாம் ட்ரெஸ் பண்ற விதத்துல எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அடக்கமுடைய, மற்றவர்களுக்கு நம்ம பார்த்து வசீகரிக்கத்தக்க வகையில நம்ம சரீரத்தை அறகுறையா போட்டுட்டு நம்ம சரீரத்தின் அவையில பார்க்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ் போடுவோமானால் தேவனுடைய கண் நிச்சயமாய் உங்களை ஒரு நாள் நியாயத்திற்கு நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அந்த சரீரத்தை நீங்க காண்பதினாலே அவனுடைய இருதயத்துக்குள்ளாக உங்கள் மாம்சத்தின் மீது இச்சை அவனுக்குள்ளாக பிறப்பிக்கப்பட்டு உங்கள் மாம்சத்தினால வருகிற உணர்ச்சிகளினாலே அவன் விழுந்து போய் அல்லேலூயா அவன் ஒரு பாவியாய் மாற்றப்படுகிறான் என்பதை கிறிஸ்துவ பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இச்சை என்பது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அல்லேலூயா. சரீரத்தின் வழியாய் கைகள் கால்கள் முழுவதும் கட்டொழிக்கப்பட்டது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ஆவி. அல்லேலூயா. அதுதான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் அது வந்து தொடக்கூடாது, அல்ல பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு கர்த்தர் பார்க்குறாரு. சத்தியத்தின் மூலமா சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை நம்ம நடத்தினோம்னா அந்த பாவ சோதனை வந்தாலும் மேற்கொள்ள வைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தப்பு வைக்க போக்கை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. கிறிஸ்தவ முஸ்லிம்ஸ்லாம் பார்த்தீங்களா, அவர்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறபடினால தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடிட்டு தான் போறாங்க. ஆமென். எதையாவது பார்க்க முடியுதா? நம்மளே உத்து பார்த்தாலும் சரி, ஏதோ வயசானவங்கள தான் நம்ம முகத்தை மட்டும் அப்படி கொஞ்சம் பார்க்கலாம். அது வந்து புருவம், முகம், மூக்கு மட்டும் தான் தெரியும். தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த உச்சி வெயில கூட அவங்க எல்லாம் போட்டிட்டு தான் போவாங்க, பத்தா போட்டிட்டு தான் போவாங்க. ஏன்? தேவனோடு கூட உடன்படிக்கை அவங்க செய்திருக்கிறபடினாலே இந்த ஜாதி இந்த தேவனை நான் வணங்குறேன்,
ஒரு பார்க்கும் பொழுது இவர்கள் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் என்ன இருக்கிறாங்க, ஒரு அடையாளமாய் வாழ்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ பெண்கள் அப்படியா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அடக்கமா நம்ம ட்ரெஸ் பண்றோமா? புறஜாதியர் போல ட்ரெஸ் பண்ணிட்டு வேதத்தை எடுத்துக்கொண்டு நம்ம போகிறோம். ஏன் இச்சிக்க மாட்டான் ஒரு பெண்ணை? ஏன் ஒரு இச்சை ஒரு மனிதனுக்குள்ள வராது? நிச்சயமாய் வரும். இந்த தண்டனையை நாம் சுமக்கிற நாளிலே கர்த்தர் நிச்சயமாய் நம்ம பார்த்து கேட்போமானால், இத்தனை பேரை உன்னுடைய மாம்சம் இழப்பண்ணி இருக்கிறது, இப்படி ஆடையினாலே நீ வசீகரித்த உன் நிமித்தமாய் விழுந்து போன மணி பிள்ளைகள் இத்தனை ஆண்கள் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்துல நம்ம சொல்ல முடியுமா? இது என் இஷ்டம், என் இஷ்டப்படி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டு நான் போட்டு போயிருக்கேன். ஏன் மிருகத்தை பார்த்தா நமக்கு ஏன் உணர்ச்சி தூண்டவில்லை? ஏன் ஏன் அது பாவம் செய்யல. மனிதன் மாத்திரம்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு துணிகரமாய் அவன் பாவம் செய்ததுனால தான் இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஆணையும் பார்த்தா பிறருடையதை பார்த்தாலும் இச்சை வீரியம் எடுத்து அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஏன்? காரணம் என்ன? கிறிஸ்துவ பிள்ளைகள் தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகள் இச்சைனா என்னன்னு சொல்லி கொடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இச்சை என்பது தேவனால் பிறந்ததா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. சினிமா ஆக்ட்ரஸை பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, எத்தனை ஆண்கள் விழுந்து போறாங்க. அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா? எங்கேயே விழுந்து. எத்தனை சினிமா நடிகைகள் பிச்சு எடுத்து இருக்கிறாங்க. எத்தனை பிரபலமான சினிமா நடிகை இன்னைக்கு ரோட்ல அட்ரஸ் ஆளே தெரியாம, அடையாளம் தெரியாம, ஒரு காலத்துல எத்தனை பேர் விழ பண்ணி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு பிச்சு எடுக்கிறாங்க. ரோட்ல கை கால் விழுந்து போய் அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல படுத்து கிடக்குறாங்க. காரணம் என்ன? நான் வாழ்கிற வாழ்நாட்களிலே என் இஷ்டம் போல நான் வாழ்வேன்னு இருக்கிற பிள்ளைகள் அடாத பிள்ளைங்களாய் போய் விடக்கூடாது. சிறு வயதிலிருந்து சத்தியத்தை, வாலிப வயதுல போயிட்டு சத்தியத்தை அறிஞ்சிக்கிறது. அவன் திருமணமான பின்பு சத்தியத்தை அறிஞ்சிக்கிறது. சொல்றாங்க ஒருத்தர், திருமணமானவள் தன் மனைவியை மாத்திரம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திருமணமாகாதவர்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் கண்களிலே இயேசு மாத்திரம் இருக்க வேண்டும். சரிதான், உடைய கண்களிலே இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் தான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இச்சை என்பது மனைவியா இருந்தாலும் சரி, மற்ற மாம்சமா இருந்தாலும் சரி, ஆமென், நமக்குள்ளே இச்சை என்கிற உணர்ச்சி நமக்குள்ளே வரும் பொழுதுதான், நாவி நம்மை தூண்டும் பொழுதுதான் நம்முடைய மாம்சமோ அல்லது புறஜாதியருடைய மாம்சமோ மற்றவருடைய மாம்சத்தையோ ஆமென் தூண்டும்படி அந்த ஆவி தூண்டும் பொழுது ஆமென் பாவத்தை செய்து விடுகிறோம். ஆக பிறருடைய வீட்டை, பிறருடைய எருதை, பிறருடைய கழுதை, இது மாத்திரம்தான் இச்சை என்பது அல்ல. இந்த இச்சை எங்கிருந்து வந்தது? சர்ப்பத்தின் மூலமாய் வந்தது. அப்ப நான் இச்சிக்கிறது எனக்கு மட்டும் ஆமென் ரூல்ஸ் இருக்கு. நான் இச்சிட்டா ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா? ஆண்டவர் மன்னிப்பாரா? ஆமென். நம்ம மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமாய் மன்னிப்பார். ஆனால் நாம் செய்த பாவத்துக்கு தண்டனை நிச்சயமாய் ஆண்டவரே கொடுப்பார். ஏன் தெரியுமா? அந்நிய மாம்சமா இருந்தாலும் சரி, இது ஏன் மாம்சம், ஏவாள் என்னுடைய மாம்சம், ஆதாம் என்னுடைய மாம்சம் அப்படி நம்ம போட்டி போட்டுக்கிட்டாலும் நம்ம செய்த கிரியை எதுவா இச்சினால மாம்சத்தை நாம் அனுபவித்தபடினாலே உணர்ச்சி அடக்க முடியாதபடிக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அவன் ஜெயம் கொண்டுடுவான். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கு அவன் அப்புறம் வாங்கி தரேன், என் காசு இல்லை அப்படின்னா அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நல்ல பிள்ளை இல்ல, கடன் வாங்கியாவது கொடு, எனக்கு வேணும் அப்படி அடம் முடிச்சா அதால ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்குள்ள ஆவி ஒரு நாள் அப்படியே ஆட்களும். இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நம்ம தான் என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். யாக்கோபு 1வது அதிகாரத்துல அங்கு சொல்ல, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து, இச்சை அங்க சர்ப்பத்தினால உள்ள இச்சை ஏவாளுக்குள்ளாக உள்ளே புகுந்ததில்ல. அடுத்து ஏவாள் என்ன பண்ணா? நான் ருசித்தது இச்சையை நீ புசிக்கணும்னு சொல்லி தன் சொந்த மாம்சத்துக்கு அவள் கற்றுக் கொடுத்தால் அவனும் புசித்தான். புசித்த பிறகு என்ன ஆகும்? நம்ம சாப்பிட்ட பிறகு அது அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்த வெளியே வந்து ஒரு நாள் வரதான செய்யும்.
பிள்ளை பிறக்கத்தானே செய்யும். அப்போ பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப சர்ப்பத்தினுடைய மாம்சத்தை, ஏவாளுடைய மாம்சத்தை, ஏவாளுடைய கர்ப்பத்தை அவன் சீரழிக்கும் பொழுது பாவம் பூரணமான பின்பு என்ன வந்தது? அல்லேலூயா, ஏவாளுக்குள்ளாக சர்ப்பத்தினுடைய ரத்தம் உள்ளே புகுந்தது. அவன் கர்ப்பத்துக்குள்ளாக சர்ப்பத்தினுடைய வித்து போன பிறகு பிறந்த பிள்ளை யாருடையது? அல்லேலூயா, காயின். அல்லேலூயா. சோ அவனுடைய ரத்தம் ஏவாள் இப்ப ஆதாம் அவர்களை சேர்ந்த பிறகு பிறக்கிற பிள்ளை ஆபேலா இருந்தாலும் அந்த ரத்தத்துக்குள்ளாக என்ன இருக்குது? இச்சை இருக்குது. அல்லேலூயா. அப்ப அந்த இச்சை யார் மூலமாய் வந்தது? சர்ப்பத்தினால வந்தது, கர்த்தரால வந்தது அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து இச்சை என்கிறதான உணர்ச்சி, இச்சை என்கிறதான உணர்வு, அது என்ன? அது ஒரு ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. அல்லேலூயா. சர்ப்பத்தினால் உள்ளே மனுஷனுக்குள்ளாக, மனுஷிக்குள்ளாக, ஆதாமுக்குள்ளாக, ஏவாளுக்குள்ளாக உள்ளே புகுத்தப்பட்ட ஆவி, அவனுடைய ரத்தம் தான் இச்சை. அல்லேலூயா. இந்த இச்சையினாலே நீ அந்நிய மாம்சத்தையோ தன் சொந்த மாம்சத்தையோ, அல்லேலூயா, நீ பாவத்தை செய்தாலும் பூரணமாகும் போது பிறக்கிறது என்ன? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்தை அது பிறப்பிக்கும். நீ அந்நிய மாம்சமா இருந்தாலும் சரி, பிறனுடைய மாம்சமா இருந்தாலும் சரி, பாவம் செய்யும்போது பூர்ணமாகும் போது என்ன பிறப்பிக்கும்? மரணம் ஒரு நாள் நிச்சயம். மாம்ச சிந்தை மரணம். ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்களே, சொந்த மாம்சத்தை, ஆமென், சொந்த மாம்சத்தோடு கூட நீங்கள் பாவம் செய்வீர்களானால் உங்களுக்கு மரணம் இல்லை. பிறனுடைய மனைவியோடு, பிறனுடைய வீட்டை இச்சிக்கும் போது உங்களுக்கு அது இச்சியினால பிறப்பித்து கர்ப்பம் தந்தது பூர்ணமாகுது, அவர்களுக்கு மாத்திரம்தான் மரணம். ஒரே மனிதனாலே, ஒரே மனிதன் மீறுதலினாலே, ஒரே மனிதன் கீழ்ப்படியாமையினாலே பிறந்தது என்ன? அநேகர் மரணத்துக்குள்ளாக. இன்னைக்கு பிறகு போகிற எந்த குழந்தையா இருந்தாலும் சரிங்க, அந்த பிள்ளை மறிச்சுதான் போகும். அல்லேலூயா. இச்சை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால இந்த பொல்லாத இச்சை, ஆமென், பிறப்பிக்கப்படவில்லை. தேவன் அதை தேவ ஜனத்துக்கு பிறப்பிக்கவும் இல்லை. அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது எதற்கு? இச்சையை அழிப்பதற்கு. இந்த 3 கிரியைகளை அழிப்பதற்கு. 3:8 பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார். இது கர்த்தரால் வெளிப்பட்டது அல்ல. இந்த இச்சை என்பது சர்ப்பத்தினால் வந்தது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. கணவன் மனைவி குடும்பம் தேவன் தெரிந்து கொள்ள பாத்திரத்துக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக இச்சை இருக்கும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற அவன் எல்லா மனுஷனுடைய இச்சை இருக்கும். ஆனால் நாம் தேவனிடத்துல போய் நாம் நெருங்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுத்திகரித்து நம்முடைய பாவத்தை மன்னித்து பாவத்தை உணர்த்துவதற்கு அவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளிப்படும். நான் செய்தது பாவம் என்று உணரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கிருபை அளித்து அந்த கிருபையில அவனுக்கு தண்டனையும் நியாய தீர்ப்பு கொடுத்து இந்த பூமியில தன் சொந்த ரத்தத்தினால அவருடைய கிருபையினால் அந்த மனிதனை மன்னித்து அவன் சரீரம் தன்னைக்கு எதுவாய் ஒப்பு கொடுத்து அவன் ஆத்துமாவை சர்ப்பத்திடத்திலிருந்து விடுவித்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு அவன் சேர்த்துக் கொள்கிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. ஆமென். glory. இஷ்டபோல திருமணமாகாதவர்கள் வாழக்கூடாது. தேவனோடு கூட அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டுமா? ஆனால் திருமணமானவர்கள் அவர்கள் கணவன் மனைவிகளோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டுமா? அந்நிய மாம்சமா இருந்தாலும் சொந்த மாம்சமா இருந்தாலும் சரி, உள்ளே அவர்களுக்குள்ளாக இச்சை பிறப்பிக்கிறது சர்ப்பம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த வேசித்தன ஆவிக்கு, சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் தராம என்னை பரிசுத்தம் பண்ணும்படி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும். இந்த இச்சை எங்கிருந்து பிறப்பித்தது என்பதை நான் இந்த நாளிலே உணர்ந்து கொண்டேன். இது யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
உணர்ச்சிகளை ஒரு மனுஷன் அடக்க முடியுமா? உணர்ச்சிகளை ஒரு மனிதனால கட்டுப்படுத்த முடியுமா? அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் அது கட்டுப்படுத்த முடியுமா? அதுதான் கிறிஸ்தவ பெண்கள் தன் சரீரத்தை சபையிலே நடக்கும் பொழுது, வரும்பொழுது, போகும்போது தன் சரீரத்தின் அவயவங்கள் வெளிப்படாதபடிக்கு glory அதை என்ன செய்யணும்? பரிசுத்தமுள்ளவராய், கனத்துக்குரியவர்களாய், தேவன் என்னை காண்கிறார், நான் இந்த அலங்காரம் செய்வதற்கு எதற்காக என்பதை மற்றவர்களை இடரல் பண்ணுகிறவர்களாய் நான் இனி வாழக்கூடாது. என் பிள்ளைகளை மற்றவர்களை இடரல் செய்கிற பாவத்திற்கு உள்ளாக்குற பிள்ளைகளாய் நான் வளர்க்கக்கூடாது. என் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அடக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடக்கமுள்ள பிள்ளைகளாய், அன்புள்ள பிள்ளைகளாய், மற்றவருடைய பாவத்தில் விழச்சுகிற கண்களுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். வஸ்திரத்தை தேவன் விரும்புகிறபடி பரிசுத்தமுள்ள ஒரு வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற நான் பாவம் என்பதை உணர்ந்து, இச்சை எங்கிருந்து வந்தது என்பதை உணர்ந்து, நம்மளால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிள்ளைங்க இன்னைக்கு நமக்கு அடங்கி இருக்காங்க. தோளுக்கு மேல வளர்ந்துட்ட பிறகு சொன்னா கேட்பாங்களா? கேட்க முடியாது. அவங்களுக்குன்னு உணர்வுகள் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு. கட்டுப்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தை உங்க பிள்ளைகளுக்கு விதைத்திருக்கிறீர்களா? glory. வஸ்திரத்தை மற்றவர்களை இடரல் பண்ணாதபடிக்கு போதித்து பெண் பிள்ளைகளுக்கு அடக்கமாய் நடக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? அலங்காரம் பண்ணி தெருவில் விட்டு 4 பேர் பார்க்கிறபடி, 4 ஆண் பிள்ளைகள் பார்க்கிறபடி கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்னைக்கு glory கட்டவிழ்த்து பேசித்தனங்களும் உபச்சாரம் அசுத்தங்களும் நடப்பதற்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாமல் இருப்பதனால்தான். இந்த இச்சை உணர்ச்சி எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொண்டால், சத்தியத்தை அறிந்து கொண்டால், இது மிருகத்தினாலே வந்தது என்பதை, என் ரத்தத்துக்குள்ளே இப்போது எழுப்புகிற அந்த சத்தத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் ரத்தத்திலிருந்து இப்போ அந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, அங்கே ஷாப்பிங் போகலாம், அங்க ஊர் சுற்றலாம், அங்க ஹோட்டலுக்கு போகலாம், கேண்டீன் போ, விதவிதமான பாவங்கள் ஒரு காலத்து அறியாமல தான் செய்கிறோம். ஆனால் பிள்ளைகள் பெற்றெடுக்கிறனா குழந்தையிலிருந்து எந்த பிள்ளைகளை நாம் சத்தியத்தை சொல்லி வளர்க்கும் பொழுது, சொல்ல இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்பொழுது, உணர்ச்சிகள் அடக்க முடியாதபடி, கண்ட்ரோல் பண்ண முடியாத இச்சை என்பதை அது பூரணமாகிற வரைக்கும் அவன் ஒரு நாள் பாவத்தை செய்து கொள்வதற்கு இருதயத்தில் அது கர்ப்பம் தரித்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவ ஜனம், தேவனுடைய வார்த்தையுடைய பிள்ளையுடைய இருதயத்தில் நீங்கள் போடுவீர்களானால் அதே பாவம் அவனை மேற்கொள்ள வரும்பொழுது தேவனாகிய கர்த்தர் அதை அப்படியே என்ன செய்வார்? அந்த பிள்ளையை கொண்டே துரத்தி விடுவான். அல்லேலூயா. அதுக்குதான் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இச்சை என்பது சர்ப்பத்தினால் வருகிற ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. அவனால நம்ம சரீரத்தில் ரத்தத்திலிருந்து எழுப்பப்படுகிற உணர்ச்சி, அந்த உணர்ச்சி ஒரு மனிதனால ஒரு மனுஷன் அடக்க முடியாது. அந்த உணர்ச்சிக்கு அடங்கி பாவம் பூரணமாகும் போது நிச்சயமாய் இந்த உலகத்துல மரணம் நிச்சயம், பாதாளத்துல நிச்சயமாய் நித்தியத்திற்கும் மரணத்தை அவர் சந்திப்பார்கள். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்க பெற்றவர்களிடம் கொடுக்க வேண்டும். என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்னை பரிசுத்தம் பண்ணும்படி, இச்சையின் ஆவிக்கு, சர்ப்பத்தின் ஆவிக்கு, உணர்ச்சிகளுக்கு இடம் தராதபடி என்னை பரிசுத்தம் பண்ணும்படி தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். என் கண்ணுக்குள்ள வாங்க ஆண்டவரே, இனி என் கண்ணுக்குள்ள இந்த இச்சை இருக்கக்கூடாது. குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல என் கண்களுக்கு 10 கற்பனைகள். அந்நிய மாம்சமோ என் சொந்த மாம்சமோ இனி என்ன உம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன். என் கண்ணுக்குள்ளேயே இருக்கணும், என் காதுக்குள்ளேயே இருக்கணும், என் சரீரத்தின் ஒவ்வொரு உணர்வுகளிலும் இயேசுவே அடங்கி இருக்க வேண்டும். அவரே என்னோடு நடந்து வர வேண்டும். ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அவரோடு கூட உடன்படிக்கை செய்வோமா? இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, என்னுடைய கண்ணு மாத்திரமல்ல, என் சரீரம் முழுவதும் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன். பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி, என் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி இதோ பரிசுத்தம் பண்ணும்படி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே சுத்திகரியும் என்று சொல்லி
ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரோடு கூட உடன்படிக்கை செய்யும் பொழுது, பழைய பாவங்கள், சர்ப்பத்தினால் வருகிறதான எல்லா ஈச்சையினால் வருகிறதான எல்லா கிரியைகளும் கர்த்தர் மேற்கொள்ள, ஆமென், தேவனுடைய வார்த்தை அள்ளி அக்னியாயுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள வைப்பார். யோசேப்பை அவர் மேற்கொள்ள வைத்தாரே. அல்லேலூயா. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள்ளாக இருந்தது நிமித்தம் தான். அல்லேலூயா. தேவனை காணுகிறார். என் கண்ணு இப்ப என்ன அவன் திறக்கப்பட்டுச்சா? அவர் கண்கள் எப்போதும் பரிசுத்த கண்களா இருக்கிறபடினாலே என்னை காண்கிற தேவன் இப்போ இந்த இடத்துல இருக்கிற காரியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. எல்லாருக்கும் பாவம் வரதான் செய்யும். ஆமென். க்ளோரி. திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு ஆமென் ஈச்சை ஆமென் வீரியம் எடுத்து அந்த பிள்ளையை நாசப்படுத்துகிற வரைக்கும் அந்த ஈச்சை எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். திருமணத்துக்கு பின்பு விழுந்து போகிறபடி பிசாசானவன் அதை பலவீனப்படுத்தி கொண்டே தான் யாரா இருந்தாலும் சரி. ஆனால் தேவனுடைய வார்த்தை கட்டளை உள்ளது. ஆமென். தேவனுடைய கட்டளை எழுதப்பட்ட கட்டளைகள் என்ன? பிறனுடையதை என்று சொல்லும்போது கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவ பெண் பிள்ளைகளாக ஆண் பிள்ளைகளாக சரி, இச்சை என்கிறது பிறனுடையது. அந்த பிறன் யார்? சர்ப்பம். அந்த மிருகத்தினுடைய ரத்தத்திலிருந்து எழுப்பப்படுகிறதான இச்சையை உண்டுபடுகிற உணர்ச்சியை எழுப்பப்படுகிற அந்த சர்ப்பத்தின் ஆவியை தான் தேவனாகிய கர்த்தர் அவன் என்று சொல்லுகிறார், பிறன் என்று சொல்லுகிறார். நம்ம சொல்றோம் பிறனுடைய வீடு, பொருள், மனைவி, எழுதுன்னு இல்ல. பிறன் என்று சொல்லப்பட்டது அங்க என்ன? சர்ப்பத்தை சொல்லுகிறார். அவன் சர்ப்பத்தினால் ஈச்சையை சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஈச்சை எங்கிருந்து வந்தது? மிருகத்தின் மூலமாய் வந்தது. அப்ப அந்நிய மாம்சமா இருந்தாலும் சொந்த மாம்சமா இருந்தாலும் சரி, எனக்குள்ளே எழுதப்படுகிற ஈச்சையினால நாம் தேடி போகிற பாதை என்ன? சொந்த மாம்சத்தையோடு கூட சேர்ந்து போனால் அது பாவம். அந்நிய மாம்சத்தோடு கூட போய் சேர்ந்து போய் பாவம் செய்தால் அது விபச்சாரம். பாவத்தை செய்யும் போது கிருபையுள்ள தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்கும்போது கிருபையை கொடுத்து சுத்திகரிக்கிறதுக்கு வழியை காண்பிக்கிறார். ஆனால் அந்நிய பிறனுடைய மாம்சத்தை புசிக்க சேரும் பொழுது அவன் நித்திய நியாயத்திற்கு எதுவாகி மரணத்தை பிறப்பிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அவர்களை கைவிடுவார். உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளை ஸ்கூல் போகிற வயதிலிருந்தே நீங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவன் நல்லாதான் இருக்கும். மற்ற பிள்ளைகளோடு பேசும்போது நல்லாதான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். அப்படியே சொல்லி கொடுங்க. ஆனால் உன் ஆத்துமாவை சுத்திகரிச்சுக்கோ. ஏசப்பா உன் கூடவே இருக்கிறாரு. உன் கண்ணை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோ. தேவனுடைய கட்டளை சொல்லிக்கொண்டே போன சொல்லும்போது அந்த பிள்ளையை நிச்சயமாய் ஜெயம் கொள்ள வைப்பார். ஜெயம் கொள்ள வைக்கிற தேவன், ஜெயம் அளிக்க வைக்கிற தேவன், அவர் சோதனையை மேற்கொள்கிற செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சோதனையை தப்பு கொள்கிற போக்கை விட்டு விடுகிற தேவன் என்பதை உணர்ந்தவர்களா? உடைய பிள்ளைகள் வெளியே போனாலும் சரி, எங்கு போனாலும் சரி, ஒரு தாய் தகப்பனும் நிம்மதியாய் தைரியமாய் என் பிள்ளை ஒரு நாளும் இடறி விட மாட்டான், மற்றவர்களை இடர் செய்ய பண்ணவும் மாட்டான். ஏனென்றால் அவனுக்குள்ளாக இருக்கிறது, அவளுக்குள்ளாக இருக்கிறது, என் மகளுக்குள்ளாக இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். சர்ப்பத்தின் ஆவி அவளுக்குள்ள இல்லை. ஏற்ற காலம் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெண்ணை கர்த்தரே காண்பித்தோட பிள்ளைகளுக்கு குடும்பத்தை கட்ட வைப்பான். அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளிலே இச்சை என்பது தேவ ஜனமாது ஆண்டவரே அர்த்தத்தை புரியாதபடிக்கு ஆண்டவர் தனக்குள்ள இருக்கிற இச்சையான உணர்வுகள் எதனால் வருகிறது என்பதை உணராதபடி வார்த்தையும் கட்டளையும் மாற்றி பிறனுடையது என்று சொல்லி புறஜாதியார்களும் இச்சை உண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் இச்சை உண்டு. நீ கிறிஸ்தவர்கள் புறஜாதியார் என்று பார்க்கிற தேவன் அல்ல, மனுஷன் மனுஷியாய் நீ பார்க்கிறீர். ஒவ்வொரு மனுஷன் மனுஷிக்குள்ளாக இருக்கிற இச்சையை உண்டு பண்ணுகிறது. அந்த சர்ப்பம் என்கிற மிருகத்தினுடைய ரத்தத்தை வந்து எழுப்பப்படுகிற உணர்ச்சிகளை தூண்டுகிற சர்ப்பத்தினுடைய ஆவி என்பதை உணர்ந்தவர்களா? இச்சையை மேற்கொள்கிற அபிஷேகத்தை அக்னியை உங்கள் பிள்ளைகள் மீது ஊற்றுவீராக, அக்னியை ஊற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை நீ பலப்படுத்தி அதை எந்தெந்த பிள்ளைகள் மீது நீ முன் குறித்திருக்கிறீரோ, கண்கள் எந்தெந்த குழந்தைகள் மீது நீ வைத்திருக்கிறீரோ, ஊழியத்திற்கு எந்தெந்த பிள்ளைகளை நீ முன் வைத்திருக்கிறீரோ அந்த பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் எப்படித்திருந்த நல்லோரின் தீவிரம் நோக்கி பார்ப்பது என்று எழுதியிருக்கிறபடி உங்க பிள்ளைகளை நீ உள்ளவைகளை நீ மறைத்துக் கொள்வீராக. அந்த பிள்ளைகளை சத்துரு சர்ப்பம் தொடாதபடி நீ காத்துக்கொள்ளும். அந்த சர்ப்பத்தை ஈச்சி எரிக்கிறவர்களாக நீ மாற்றுவீராக. அக்னிமயமான கரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும்.
பெற்றவளை நீர் அபிஷேகி சத்தியத்துக்குள்ளாக நீ நடத்துவீராம். பலப்படும் இந்த சத்தியத்துக்கு விரோதமாக எழுகிற சர்ப்பத்தின் ஆவி கர்த்தர் நீர் விதித்து நிர்மூலமாக்கி அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இச்சை என்பது என்ன என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்வார்களாக. இச்சை எங்கிறது உருவானது என்பதை உணர்ந்து கொள்வார்களாக. இச்சை என்பது கர்த்தரால் பிறப்பித்தது அல்ல, அது சர்ப்பத்தினால் வந்தது உணர்ச்சி ஆவி என்பதை உணர்ந்து இந்த நாளிலே அவர்கள் தன்னுடைய வழியை உம்முடைய வழியிலே நடக்க தன்னை ஒப்பு கொடுப்பார்களாக. நீ அப்படி செய்து விட்ட அப்படின்னா நமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. இந்த சர்ப்பத்தின் ஆவினால் ஈச்சையினால் எப்படிப்பட்ட துணிகரமான மீறுதலை மக்களும் சத்தியத்தை அறிந்தோ அறியாமலோ செய்திருந்தாங்க. என் கர்த்தர் ஒரு விஷயம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ மன்னித்து அவருடைய ஆத்மாவை இவருடைய ரத்தத்தினால நீ மீட்டுக் கொள்ள வேண்டுமா நான் செபிக்கிறேன். அப்பா நீர் மீட்டுக் கொள்வீராக. ஆத்மா வெளியேற பெற்றது என்று நீ அறிந்திருக்கிறீர். உன் ரத்தம் வீணாய் போகக்கூடாது. விழுந்து போன பிள்ளைகளுக்கு துணிகரமாய் செய்த பாவத்தை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் அவர்களுடைய ரத்தம் நீர் மீட்டுக் கொள்வீராக. அவருடைய சரீரமானவரை தண்டனைக்கு எதுவாக இருந்தாலும் அவருடைய ஆத்மாவுக்கு நீர் எஜமானாய் இருக்கிறீர், தகப்பனாய் இருக்கிறீர். நீர் மீட்டுக் கொள்ளும் ஆண்டவர். அவருடைய ராஜ்யத்துக்கு போய்விடக் கூடாது அப்பா. நீர் மீட்டுக் கொண்டு உங்க ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவங்களா ஊழியக்காரர்களா உன்னதத்தின் பலனான அந்த பிள்ளைகளின் நிரப்பை நீர் மகிமைப்படுவீராக. அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் சுத்திகரித்து நீரே ஆலயம் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆலயம் செய்வீராக. அவருடைய ஆலயமா இந்த பிள்ளைகளை மாற்றி நீரிலே நீர் நடக்க வைத்து சத்துரு வெட்கப்பட்டு போவானாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்து விட்டபடினால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.